மேக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் பண்ணுறதுனால ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா நீளமான பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு என்கிட்ட இல்லைன்ட்டு நான் கொஞ்சம் ஒல்லியான இது கொஞ்சம் குட்டியான பொட்டேட்டோவாக எடுத்திருக்கேன். தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தின்னான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நீட்டமாக தின்னாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்காய்ஸ், நான் எவ்வளோ ஒல்லியாக கட் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். நீங்கள் லென்த்தியான பொட்டேட்டோ வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். உடனே பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வாட்டரில் போட்டுடணும். பாருங்கள், கட் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டரில் போட்டுடணும். பாருங்கள், 15 to 20 minutes வெயிட் பண்ணணும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சிடலாம். தென் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். தென் இது நம்ம அந்த கோல்டு வாட்டரில் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த வாட்டரில் போட்டுக்கலாம். அது 15 to 10 minutes ஆகும். 15 to 20 minutes நம்ம சோக் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹாட் பவுலில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes மட்டும் ஊற வச்சா போதும். இது ஏன்னா உள்ளே இருக்க அந்த இது வேகிறதுக்கு சாஃப்டாகிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா 5 to 10 minutes ஆயிடுச்சு. தண்ணி நல்லா நம்ம வட்டி கட்டி எடுத்துடணும். எடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த ஃப்ரைஸ் இப்படி பரப்பி விட்டுருணும். அதே மாதிரி தான். இந்த மாதிரியே தான் பார்த்திங்கன்னா ஹோல் ப்ராசஸுமே. தண்ணியே இருக்கக்கூடாது. ஒரு டவல் வச்சு நல்லா இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி துடைச்சிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் கொஞ்சம் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரணும். செகண்ட் டைம் நம்ம இன்னொரு டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் பொரிக்க போகிறோம். கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரும். கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்க மாதிரி. பாருங்கள், இந்த கலர் லைட்டாக ஃபேடான மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். ஓகே காய்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. நம்ம இதை உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம்.